எவ்ரிவன், நான் தான் உங்கள் டாக்டர் ஸ்னேகா. இன்னைக்கு வந்து நான் சில ஸ்டேட்மெண்ட் சொல்வேன். அது வந்து மூட நம்பிக்கையா இல்லை அது உண்மையா அப்படின்றது வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க. நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து பப்பாளி சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அது உண்மையா? அதை சாப்பிட்டா வந்து இந்த மாதிரி கரு கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது உண்மையா இல்லைன்னா மூட நம்பிக்கை? இல்லை, மூட நம்பிக்கை இல்லைம்மா, அது உண்மை தான். எப்படின்னா ஏன் சொல்கிறாங்க பெரியவங்கன்னா, அது ஹீட்டு. அதனால் அது வந்து கருத்தரித்த உடனே அது ஹீட்டு சாப்பிட்ட உடனே அது இதுவாகிடுமோ கலைஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூட நம்பிக்கை இல்லைம்மா, அது மாதிரி நடந்திருக்கு. இப்போ நான் சொல்கிறேன், அது வந்து ஆக்சுவலி ஒரு மூட நம்பிக்கை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்ரைப்பன்டு பப்பாயா, அதாவது காயாக இருக்குல்ல, காயாக இருக்கிற பப்பாயா வந்து நிறைய சாப்பிட்டாதான் வந்து இந்த மாதிரி கரு கலையிறது அந்த மாதிரிலாம் வந்து ஆகும். இதே பழுத்த பப்பாளியில் எதுவும் இல்லை. இது காயாக இருக்கிற பப்பாளியில் வந்து லாக்டெக்ஸ்ன்னு ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் பப்பாயின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால, இந்த என்சைம்லாம் இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு வந்து கரு கலையுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து என்ன பண்ணோன்னா கான்ட்ராக்ஷன் வந்து அதிகப்படுத்தும். கான்ட்ராக்ஷன்னா குழந்தைய வெளியில் தள்ளுறதுக்காக வயிறு இப்படி ஆகும்ல, அது ஆகி வெளில வரல, அந்த மாதிரி அந்த கருவை வந்து கலைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து இந்த காய் வாட்டத்தில் இருக்கிற பப்பாளி நிறைய சாப்பிட்டாதான் அந்த மாதிரி ஆகும். பழுத்த பப்பாளி சாப்பிட்டா எதுவும் ஆகாது. பட் அதனால நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களோட டாக்டர் இருப்பாங்களே, மகப்பேறு மருத்துவர், அவங்கள கேட்டுட்டு நீங்கள் சாப்பிடலாம்.